மார்னிங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா மார்க்கெட் போயிட்டுருக்கோங்க. வீட்டுக்கு கொஞ்சம் காய் வாங்கிட்டு வரலான்னு சொல்லி போயிட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா காவேரி ஆறு. காவேரி ஆற்று பாலத்தில் போயிட்டுருக்கோம். நாங்கள் எப்பொழுதும் இந்த அவுட்லேயே போயிடுவோம் தங்க. போடலாம் செம்மையாக இருக்கா ஆற்று மாஸ்டா விட்டுறாங்க வண்டி. எப்படி இருக்கு பாருங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு காவேரி கல்லணப்புற ரோடு. இது கல்லணப்புற ரோடு. வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்துருக்கா. ஓகேங்களா? ஃபாலோஸ்லாம் வந்து அவங்கள்ட்ட பேசுவாங்கள்ல, அதெல்லாம் எனக்கு எப்படி சொல்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும். நர்வஸாக ஃபீல் பண்ணுவேன். பொறுமையாக எங்கே போனாலும் என் வண்டி தான் எடுத்துக்கிறியா? என் வண்டி எடுத்து வரமாட்டா? அதெல்லாம் இவ்வளோ நாள் உட்காந்துப்போ தெரில, இப்போ தான் உட்கார முடியுதா? சரியான டிராஃபிக்குங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓட்ட தெரியாதவங்க, ஓட்ட தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் ஒன்றா விட்டு மக்கள் வந்து ரொம்ப பண்ணுறாங்க, கஷ்டப்படுறாங்க. அவர் வேற போலீஸ்காரர் பார்க்குறாரு, இந்த அம்மா என்ன வீடியோ எடுத்துகிட்டே அப்படின்னு பார்க்குறாரு போலீஸ்காரர். நான் அவங்களெல்லாம் எடுக்கலைங்க. செம்மையாக இருக்கு பாருங்க, மாசாக இருக்கு ரோடு, வேற லெவலு. சென்னை ரோடு மாதிரி பல பலன் இருக்கும். இதுதாங்க நம்ம திருச்சி. செம்மையா இருக்குங்களா? பிடிச்சிருக்கா? எல்லாரும் பார்த்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் லைவ் போடுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஜாலியாக பேசலாம். ஓகேவா? வேடாக கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு கோவம் வரும். ஜாலியாக பேசலாம். ஓகே ஓகே வடத்தங்கம். பாலம், மேம்பாலம் ஏறி இருக்குது. செல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம். வாங்கள் உங்கள் திருச்சி ராதிகா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா பேசுவோம், நல்லதே பேசுவோம். வாங்க பேசலாம். லைவில் இருக்கவங்க அப்படியே டபுள் டச் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அது இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் இதுக்கு லைக்கு போட்டுருங்க. ஓகேங்களா? எப்படி இருக்கு பாருங்கள். நம்ம இப்போ மார்க்கெட் போயிட்டு ஏர்போர்ட் போகிறோங்க. யாரெல்லாம் ஏர்போர்ட்டுக்குள்ளார வரது? ஓகே, இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சிட்டி தாங்க இது. உண்மையாக போயா நல்லா செம்மையாக இருக்கு பாருங்க. நம்ம வந்து மார்க்கெட் போயிட்டு காயெல்லாம் வாங்கிட்டு திருப்படி வீட்டுக்கு போயிட்டு வேலைக்கு கிளம்பி போயிடணுங்க. வீடியோ எடுக்கிறதுனால எல்லாரும் பார்க்குறாங்க. ரோடெல்லாம் பிடிச்சிருக்கான்னு இதுதான் பால் பண்ணை, திருச்சி பால் பண்ணை.
பாருங்கள் எவ்வளோ வேகமாக ஓடிட்டு இருக்கோம். இப்போ நம்ம எங்கிட்டு போகணுங்க? இங்கிட்டு போகணுமா? இங்கிட்டு யாரை நம்மள தான் போக சொல்லாங்களா அடுத்து? செம்ம மாசாக இருக்குங்களா கட்டடம். காய் மக்களே வாங்க, நம்ம காய் வாங்க போகலாம் மக்களே. இந்த கட்டடத்தை அப்படி அண்ணாந்து பார்க்க முடியல மக்களே, கழுத்து ரொம்ப. நானே பரவாயில்ல, இதுக்கு அந்த அக்கா ரொம்ப பிடிக்கும். பிள்ளைங்களாம் அழகாக ஸ்கூல் கிளம்பி போகிறாங்க. இன்னைக்கு என்னென்ன சாப்பாடு வீட்டில் செய்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, சொல்ல மாட்டேங்க, ஒரு லைக் பண்ணுறதே பெருசு. ஒரே ஒருத்தர் மட்டும் லைக் பண்ணுவாங்க. காய் வாங்க விட்டது, ஃப்ரிட்ஜில் இருக்கிறது கீழே போட வேண்டியது, அப்படி தானே பிறகு? ஏன் டெய்லியுமே தான் சமைச்சிட்ருக்கேன். நாங்கள் வேலைக்கு போகிறப்ப என்னது சாப்பிடுவோம்? நாங்கள் டெய்லி சாப்பிடுவோம். நீ தான் ஓ டெய்லி தான் சமைக்கிறேன். கொஞ்சம் தான் அதாவது நீ சாப்பிடணும். நீ சாப்பிடாம எங்களை மட்டும் நான் 2 கிலோ பச்சை புள்ள, நான் ஒரு ஆள் தான் சாப்பிடுவேன். நீ வெங்காயம் தக்காளி மட்டும், வெங்காயம் தக்காளி தாங்குற காயாக வாங்கிப்போம், மற்றபடி வேறு எந்த காய் வாங்க. வாழை மரம் இருக்கிறாரு இன்னும், இந்த வாழை மரத்தை வைக்கல அவரு. பார்த்தா